ஹலோ. ஹலோ, வணக்கம் இன்ஸ்பெக்டர் முருகையா சாருங்களா? ஆமாங்க. சத்தியம் தொலைக்காட்சியிலிருந்து ரிப்போர்ட்டர் பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சார். வணக்கம் சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ இந்த இஷ்யூ சம்பந்தமா நம்ம ஒரு செய்தியாக்குறோம். நம்ம வந்து உங்க தரப்புலயே என்ன நடந்தது அப்படின்றத உங்ககிட்ட கேட்டுட்டு அதை செய்தியாக்கணும்ன்றதா உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். அதாவது இப்போ உங்களுக்கு கிடைச்ச செய்தி என்ன சார்? அதாவது அந்த பையனை 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பேரண்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நீங்க அந்த பொண்ணை மட்டும் கூப்பிட்டு அவங்கள பேசி அந்த பொண்ணை வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டீங்க. அதனாலதான் அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிட்டாங்க. இப்போ அந்த குற்றத்துக்கு நீங்களும் துணையா இருந்துட்டீங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டா இருக்கு. நீங்க எந்த ஊர் ரிப்போர்ட்டர் சார்? எந்த பகுதி? சென்னை சார். சென்னை. ஓகே. ஐஸ்வர்யா வந்து கடந்த எங்கள்கிட்ட சொன்ன செய்தி முதல்ல என்னன்னா, ஒரு 6 மாசமா அந்த பையனை லவ் பண்றேன். ஒரு டிசம்பர் 28, 27 தேதி வாக்குல நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஓகே. எங்க கல்யாணம் பண்ணீங்க? கோயில்லையா ரிஜிஸ்டரான்னு கேட்கும்போது நாங்க பண்ணிக்கிட்டோம். நாங்க ஒரு அறைக்குள்ள ஒரு 4-5 பேர் மட்டும் வச்சு பண்ணிக்கிட்டேன். ஓகே. அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரணையில சொல்லியிருக்கு. ஓகே சார். அந்த பொண்ணுக்கு வயசு 19, அந்த பையனுக்கு வயசு 19. ஓகே சார். பட் ரிஜிஸ்டர் எங்க போய் பண்ணாலும் ரிஜிஸ்டர் இது மேரேஜ் செல்லாது. ஓகே சார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் பொண்ணு மேஜர். ஓகே சார். 1ஆம் தேதி மதியானம் போத அவங்க அப்பா வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு காவல் நிலையத்துல, பல்லடம் காவல் நிலையத்துல. ஓகே சார். ஜனவரி 1ஆம் தேதி. பட்டுக்கோட்டை தாலுகா இன்னும் ஊருனாங்க. பட் எங்க பொண்ணு 2 வருஷமா இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு வேலை பார்க்குற கம்பெனில இப்போ ஒரு 10-15 நாளா காணோம். எங்கேயோ யாரையோ லவ் பண்ணி அந்த பொண்ணு நகர்ந்து போயிடுச்சு. அவனோட கம்பெனில இப்ப இல்ல. ஓகே சார். சரௌண்டிங்ல தான் இருக்கு, ஆனா கண்டுபிடிச்சு கொடுங்க சார், எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு ஓரளவு ஏரியாவையும் சொல்லி ஒரு பெட்டிஷன் புகார் கொடுக்குறாரு பொண்ணுடைய அப்பா. ஓகே சார். சரின்னு மனு ரசீது கொடுக்குறோம். பொண்ணு மேஜருங்கிறதுனாலையும் லவ் அஃபேர்ஸ்ல அது போயிருக்குங்கிறதுனாலையும் ஒரு மனு ரசீது கொடுக்குறோம். சரிங்க சார். தேடுறாங்க. உடனே அந்த கம்பெனில போய் போலீஸ் விசாரிக்குது. மறுநாள் காலையில 2ஆம் தேதி ஒரு மதியம் 12 to 1 மணியை போல அந்த பொண்ணு இருக்கிற விலாசத்தை தேடி பிடிச்சி போய் பாத்துருது. ஓகே சார். அவங்க உறவினர்கள், அதாவது அந்த பொண்ணுடைய உறவினர்களும் இங்க வேலை பாக்குறாங்க. அவங்களே பாதி தகவல் சொல்றாங்க போலீஸுக்கு, இந்த ஏரியாவில் இருக்கு சார் அந்த பொண்ணு அப்படின்னு. ஓகே சார். அங்க போய் போலீஸ் பார்க்கும்போது ஒரு வீட்டுல, ஒரு ஃபேமிலியா இருக்கிற வீட்டுல இந்த பொண்ணை தங்க வச்சுட்டு அந்த பையன் வெளியில போயிருக்கான். ஓகே சார். அப்ப போலீஸ் போன உடனே போகும்போது அந்த பையன் அங்க இல்ல. ஓகே சார். அந்த ஃபேமிலி மட்டும் இருக்காங்க. இந்த பொண்ணு இருக்கு, இதோட சேர்ந்த அந்த ஃபேமிலியில உள்ள ஒரு 3 லேடிஸ் இருக்காங்க. ஓகே சார். உடனே அந்த போலீஸ் அவங்க பெட்டிஷன் அவங்க அப்பா கொடுத்துருக்காருமா, எங்க அந்த பையன்னு கேட்கும்போது அந்த பையன் வெளியில போயிருக்கான், காலையில அனுப்பிச்சு விட்டுருந்தான் இங்க இருக்க சொல்லி, அவன் வெளியில போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. போன் இருக்கான்னு கேட்கும்போது போன் இல்லைங்கிறாங்க. சரி, வந்த உடனே அந்த பையனை போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லுங்க அப்படின்னு போலீஸ் அங்க நம்பரை கொடுத்துட்டு இந்த பொண்ணை அவங்க அப்பாவோட திருப்பி கூட்டிட்டு வராங்க. ஓகே சார். கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது அந்த பொண்ணுகிட்ட பெற்றோரை பேச விடுறது வழக்கம். அவங்க அப்பா உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க, பேசுறாங்க. பேசின உடனே அந்த பையன் அங்க வந்து ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பொண்ணோட பழகி வீட்டுல குடும்பம்லாம் நடத்தி 3 மாசம் 4 மாசம் வச்சிருந்து அனுப்பிச்சு விட்டுட்டான். நீ அந்த பையனே லவ் பண்ணிருக்கியம்மா, அவன் உன்னோட எவ்வளவு நாள் வாழ்வான், அதெல்லாம் நீ விசாரிக்காம அவனை பத்தி பின்னணி என்னன்னு தெரியாம நீ இப்படி பண்ணிருக்கியன்னு அவங்க அப்பா பொண்ணுகிட்ட பேசுறாரு. ஓகே. பேசின உடனே அந்த பொண்ணு கன்வின்ஸ் ஆகி உடனே அப்புறம் அவங்க பேசி முடிச்ச பிறகு போலீஸ் கேக்குது என்னம்மா செய்யலான்னு. நான் எங்க அப்பாவோட போறேன் சார் அப்படிங்குது. உங்க அப்பாவோட போறேன்னா அப்ப அந்த பையனை வரட்டும்னு வெயிட் பண்றாங்க. ஏன்னா அந்த பையனையும் கேட்கணும் அவன் என்னங்கிறத அப்படின்னு வெயிட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 1 மணிக்கு பிடிச்சத மணி 4:45 5 மணி வரைக்கும் வெயிட் பண்றாங்க. அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒரு அரை மணி நேரம் தான் அந்த வீடு இருந்த இடம். அவனுக்கு தகவல் சொல்லி முதல்ல வர்றேன்னு சொல்றான்.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வந்து நான் ஊருக்கு போறேன் சார், ஊர்ல போய் பேசிக்கிறேங்கிறான் அவன். ம் நான் ஆய்வாளர் காலையில 9 மணிக்கு பிடிஜே கோர்ட்டு திருப்பூருக்கு நான் போறேன். உங்களை புடிச்சிட்டு வரும்போது விசாரிக்கும் போது எஸ்ஐ ஏட்டையா எல்லாம் தான் விசாரிக்கிறாங்களே ஒழிய நான் நேரடியா விசாரிக்கல. என்னுடைய பிரசன்ஸே ஸ்டேஷன்ல இல்ல, பிடிஜே கோர்ட் அன்னைக்கு ஒரு ஃபுல் கோர்ட். அந்த 4 மர்டர் ஆச்சு தெரியுங்களா, ஒரே வீட்டுல 4 பேரை வெட்டி கொண்டாங்கல்ல பல்லடத்துல. அந்த கேஸ்ல அன்னைக்கு வந்து வாயுதா அதுல அக்யூஷன்ல அப்பியரன்ஸ் பண்ணணும். எனக்கு அந்த ஒர்க்கே காலையில இருந்து 5 மணி வரைக்கும் அங்க ஓடிட்டு இருந்துச்சு. இருந்திருந்தா கூட அவங்கள இன்னும் அவங்க அப்பாவை நல்லா விசாரிச்சிருக்க முடியும், ஏதோ ஓரளவு இவன் எப்படிப்பட்டவங்கிறத தெரிஞ்சிருக்க முடியுமாங்கிறது தெரியல. பட் அதை டீல் பண்ணதும் ஒரு டைரக்ட் எஸ்ஐ தான், பிளஸ் அந்த வழக்கமா காணா போறவங்கள கண்டுபிடிக்கிற அந்த ஏட்டு தான் நல்ல ஒரு சர்வீஸ் ஹேண்டு தான் டீல் பண்றாங்க. ஓகே சார். பண்ணி முடிச்ச பிறகு இடையில இது என்ன நடக்குதுன்னு நான் கேட்கறேன் போன்ல. அந்த பொண்ணு அப்பா கூட போறேன்னு சொல்லுது சார், அந்த பையனும் வரல அப்படிங்கிறாங்க. இப்ப பக்காவா அந்த பொண்ணு விருப்பப்பட்டு சொல்லுதா என்ன சொல்லுதுன்னா, இல்ல சார் அது விருப்பப்பட்டு தான் சொல்லுது, அப்பாவோட போயிட்டு அங்கே ஊர்ல பேசி அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன் வந்துக்கிறேன்னு சொல்லுது சார்ன்னு சொல்றாங்க. நான் அதுகிட்ட போனை கொடுங்கன்னு சொல்லி நானும் கேட்கறேன் அதுகிட்ட, எனக்கிட்டையும் அப்படிதான் சொல்லுது. என்னன்னு சார் சொல்லிச்சோங்க. சரி ஓகே நீங்க எழுதி வாங்கிக்கங்க, பக்காவா எழுதி வாங்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அனுப்பிச்சு விடுங்கன்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் தான் அனுப்புறாங்க. ஈவினிங் 4:45 to 5 மணி இருக்கும். ஓகே சார். அது வரைக்கும் அந்த பையன் ஸ்டேஷனுக்கு வரல. இந்த சூழ்நிலையில ஒரு மேஜர் பொண்ணு அவங்க அப்பா கூட போறேன்னு சொல்றதுனால போலீஸ் நம்பி அனுப்புது. ஓகே சார். இதுதான் நாங்க செஞ்சது. அதுக்கப்புறம் அவன் ஊர்ல கொண்டு போய் இடையில யாரு மனசு அவன் மாத்தினாங்கிறது தெரியல, என்னங்கிறது தெரியல. அவன் வந்து ஒரு கொலை குற்றத்தை பண்ணிருக்கான் அங்க. யாரு பேரண்ட் சொல்றீங்க? பேரண்ட் அப்பா. இங்க ஆனா பக்காவா நான் பாதுகாப்பா கொண்டு போறேன்னு எழுதி கொடுக்குறான் தனியா. அந்த பொண்ணும் நான் அப்பாவோட போறேன்னு எழுதி கொடுத்துருக்கா சார் அப்பாவோட போறேன்னு? ஆமா பக்காவா எழுதி, அது கைப்பட எழுதி கொடுக்குது. அது +1 படிச்ச பொண்ணு. இது வந்து கம்பெனில 2 வருஷமா வேலை பாக்குது. சரி உன் விருப்பத்தை சொல்லுமான்னா அதுவே எழுதி கைப்பட எழுதி கொடுத்துருக்கு. இதுதான் சார் நடக்கும். சரிங்க சார். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அந்த கடிதம் கிடைக்குமா சார்? இல்ல அது தரமாட்டாங்கல்ல. ஆனா இத கரெக்டா எஸ்ஐ ஒரு ஏட்டு இத டீல் பண்றாங்க, கரெக்டா தான் செஞ்சிருக்காங்க. வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த விஷயத்துல நீங்க சொல்றது வந்து அதாவது வந்து திருமணம் வந்து சட்டப்படி செல்லாது. ஆனா 2 பேர் சேர்ந்து வாழ்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? 19 வயசு எங்களுக்கு ஒண்ணு. ஹலோ சார். அதாவது அவங்க சேர்ந்து வாழ்றத பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பொண்ணு மேஜரு, அந்த பொண்ணு நான் அப்பா கூட போறேன்னு சொல்லுது. நீ போக கூடாதுன்னு நாங்க சொல்ல முடியாதுல்ல. அது சொல்ல முடியாது. ஆனா அந்த பையன் இருக்கும்போதுதான் கூட்டு வந்ததா சொல்றாங்க சார். அந்த பையனுடைய ஸ்டேட்மென்ட் 100% இல்ல. அங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு வரும்போது இந்த பொண்ணு மட்டும் அந்த வீட்டுல இல்ல, இன்னும் 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் அந்த குடும்பத்தை சேர்ந்த லேடிஸ். அவங்கள போய் விசாரிச்சீங்கன்னு தெரியும் அவன் இருந்தானா இல்லையான்னு. ஏன்னா நாங்க இப்ப சொன்னா போலீஸ் தரப்புல சொல்றது எல்லாமே தப்பா தெரியும். இப்ப உங்களுக்கு செய்திக்கு அது சுவாரஸ்யமாவும் இருக்கு. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சார். அப்படி இல்லைன்னா நான் உங்கள்ட்ட போன் பண்ணியே கேட்டிருக்க மாட்டேனே. ஏன்னா அந்த பையனுடைய பேட்டியில அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, நான் இருந்தேன், நீ வந்து வந்தா உன்னை வந்து ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு போலீஸ் சொன்னாரு. அது யூடியூப்ல போறது, அதை அப்படியே ஸ்கேன் பண்றான் அந்த பையன். நீங்க அந்த ஃபேமிலியில விட்டுட்டு போறாங்களா அந்த பொண்ண, போலீஸ் போகும்போது அவங்க பேசி கூட்டிட்டு வராங்க. நான் வேணா வரட்டுமான்னு அவங்க கேக்குறாங்க. இல்ல வேண்டாம் நான் போய்க்கிறேன், வந்தா தகவல் சொல்லுங்க நவீனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது அந்த 3 பேரும் சொல்லுவாங்க. எங்க ஒரு நிமிஷம் எங்க உயர் அதிகாரிகள்ட்ட அந்த 3 பேருமே எங்க உயர் அதிகாரிகளும் போய் விசாரிச்சிருக்காங்க, சொல்லிருக்காங்க. ஓகே சார். என்னுடைய ஒரே ஒரு சின்ன ஒரு சாமானியான ஒரு சந்தேகம். இப்ப அந்த பொண்ணு அங்கதான் இருக்குன்னு அவங்க உறவினர்களுக்கே தெரியும் இல்லைங்களா? அந்த உறவினர்களே சொல்றாங்க.
அவங்க சொல்றாங்கன்னா உறவினர்கள் காலையில சொல்றேன் இந்த ஏரியாவுல இருக்கு. ஆமா, இப்ப தெரியுது. இப்ப இந்த இடமே பர்டிகுலர் வீடு. இல்ல சார், நல்லா புரிஞ்சுக்க. திருப்பி நீங்க திணிக்காது எனக்கு. இல்ல, நான் எதுவுமே திணிக்கல. ஒரு தெருவை காமிச்சு இந்த தெருவுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க சார், கொஞ்சம் விசாரிங்க சார்ங்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க. இப்போ அந்த நீங்க கண்டுபிடிச்சிடுறீங்க இந்த இடத்துலதான் இருக்குன்னு, இல்லையா? இப்ப இது வந்து ஸ்டேஷனுக்கு அழைச்சு பேச வேண்டிய ஒரு விஷயம் இல்லையே. அங்கேயே உன் பொண்ணு இங்கதான் இருக்கு, நீ பேசி கூட்டு போயான்னு முடிஞ்சிருக்கலுமே. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். கரெக்ட். அப்படி விட்டுட்டு வந்தா இவங்க அங்க இருந்து தேடி வந்திருக்காங்க, இவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியாதுல்ல. இப்போ ஆயிடுச்சே. இல்ல, அது அவங்க ஊர்ல போய் ஆயிருக்கு. இங்க நடந்திருந்தா இப்ப அங்க போய் நடக்கிறது எங்களால சொல்ல முடியும். என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க போலீஸ் மிரட்டி அனுப்பி விட்டுருச்சுன்றதான குற்றச்சாட்டா வரும். இல்ல, அது குற்றச்சாட்டு வரும் சார், போலீஸ் மேல குற்றச்சாட்டு வரும். அதுக்கெல்லாம் நாங்க வந்து அதை முறையா டீல் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது எங்க திருப்தி. ஏன்னா சார், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னாவோ, லவ் பண்ணிட்டேன்னு சொன்னாவோ, பிரிச்சு அனுப்புனோம்னா அது அங்க போய் ஒரு இப்ப இத மர்டரை விடுங்க, மர்டரை விட்டுருங்க. ஆனா அந்த பொண்ணே ஒரு சூசைட் பண்ணிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது எங்களுக்கு ப்ராப்ளம் வருங்கிறது நாங்க கண்ட அனுபவம் எங்க சர்வீஸ்ல. நான்லாம் 25 வருஷம் சர்வீஸ். புரியுது சார். புரியுதுங்களா? அந்த பொண்ணை மர்டர் பண்ணிட்டா அது வேற சாப்டர். ஆனா இந்த மாதிரி இன்வால்வ் ஆன ஒரு பொண்ணை, ஒரு ஃபேமிலி, ஒரு பொண்ணு பையனை பிரிச்சு நாங்க அனுப்பிச்சோம்னா அது போய் ஈவன் ஒரு சூசைட் பண்ணிட்டாவே எங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால அதுல நாங்கள் ஒரு துளி அளவும் நாங்கள் சம்பந்தப்பட மாட்டோம். ஏன்னா ஆனா பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லுவோம், பேச அலோவ் பண்ணுவோம். நீங்க தேடி வந்தீங்க, இந்த இருக்காங்க, பேசுங்க, பேசி நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க எல்லாரும். கடைசியா அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதைத்தான், மேஜர்னா அதைத்தான் கேட்போம். புரியுது சார். மைனர்னா கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். ஓகே சார். கேஸ் ஆல்டர் பண்ணிடுவோம். மைனரை ஏப்பா கூட்டிட்டு வந்தேன்னு கேஸ் ஆல்டர் பண்ணி அந்த பையனை ஜெயிலுக்கோ அடுத்த நடவடிக்கைக்கோ அனுப்பிச்சிருவோம். மேஜருங்கிறதுனால அந்த பொண்ணுடைய சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்க ஆளாயிட்டோம். ஏன்னா இப்ப அந்த பையன் 19 வயசு பையன், ஒண்ணு அவனை கூப்பிட்டு விசாரிச்சு அவங்க பேரண்டோட அனுப்பியிருக்கணும். இதே மாதிரி ஏப்பா நீ உங்க 19 வயசு இந்தா, இல்ல வர நீ போய் பாதுகாப்பா இருக்கு. ஆமா, இல்ல அவனை பொறுத்தவரை அவனை வர சொல்றோம், வரல. இல்ல நம்ம நினைச்சிருந்தா நம்மளால அவனை வந்து பிடிக்க முடியாதா? பிடிச்சி இல்ல சார், தகவல் இல்ல அதே சார் இது வந்து அங்க இருந்து தேடி வராங்க, கொடுத்துட்டோம். எங்களுக்கு அவனுக்கு ஒரு உயிருக்கு த்ரெட்டன் இருக்கும். இந்த த்ரெட்டன்ங்கிறது போலீஸுக்கு தெரியாம போயிருச்சுங்கிறது தான் அதுல விஷயமே. அதுதான் அவனை கூப்பிட்டு கேட்டிருந்தோம்னா அவனை இல்ல அந்த பொண்ணுக்கு வந்து த்ரெட்டன் இருந்திருக்குங்கிறதே வந்து அவன் மனசுக்குள்ளே இருந்தது, இந்த போலீஸுக்கு தெரியல. அது எங்களுக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம். அது அதுல ஒண்ணும் எங்களுக்கு ஒரு உயிர் போயிடுச்சே அப்படிங்கறதுல எங்களுக்கு பெரிய வருத்தம் இருக்கு. நம்ம டீல் பண்ண ஒரு விஷயத்துல ஒரு உயிர் போயிடுச்சே அப்படிங்கிறது எங்களுக்கு இதா இருக்கு. சரி, சேம் டைம் நாங்க செய்ய வேண்டியதை முறையா செஞ்சிருக்கோங்கிறதும் நான் சொல்றேன். நீங்க அதுல என்ன குறை? நீங்க அந்த பையன் சொல்லி வரவே இல்லை சார். அவன் அடுத்து ஒரு தகவல் சொல்றான், ஒரு நிமிஷம், அடுத்து ஒரு 4 o'clock அவன் தகவல் சொல்றான், சார் நான் ஊர்ல போய் பேசிக்கிறேன். இல்ல இப்ப எனக்கே வந்து இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஒரு தகவல், 3 மாசம் இதே மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்ந்திருக்கான் அப்படின்னு ஒரு தகவல் போலீஸுக்கோ இல்ல எனக்கோ தெரிய வரும்போது நமக்கு என்ன தோணும்? அப்ப இந்த பையன் இந்த பொண்ணையும் இதே மாதிரி ஏமாத்துவான்ற எண்ணம் எனக்கும் தோணும். நியாயமான ஒரு விஷயம் தான். ஆனா இதை நம்ம இந்த பையன் கிட்ட உறுதிப்படுத்தணும்ல. எனக்கே தோணுது ஒரு பையன் அதை உறுதிப்படுத்திருந்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அவன் மேல ஒரு இது ஏற்பட்டிருக்கும். இப்ப நானும் உறுதிப்படுத்துவேன், பையனுக்கு போன் பண்ணி கேட்பேன், சொல்றேன், தகவலுக்காக சொல்றேன். ஓகே.